திமுக கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் பாரிவேந்தரை ஆதரித்து திருச்சி மாவட்டம் முசிறியில் நடைபெற்று வரும் பரப்புரை கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேசி வருகிறார். அது நேரடி காட்சிகளை பார்ப்போம். அந்த பெருமையோடு இருக்கக்கூடிய அந்த திருவாரூர் தொகுதிகளை தொடங்கி மாலையில 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தஞ்சை தொகுதியிலிருந்து தலைவர் கலைஞர் அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதிகளை முடித்துவிட்டு இப்பொழுது முதலில் தலைவர் களம் கண்ட தொகுதி குளித்தலை தொகுதி. ஒரு காலத்தில் திருச்சி மாவட்டத்தில் அது இணைந்திருந்தாலும் இப்பொழுது கரூர் மாவட்டத்தில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிறது. ஆகவே பிறந்த ஊரிலே தொடங்கி வளர்ந்த ஊரிலே அதை தொடர்ந்து இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதே குளித்தலைக்கும் முசிறிக்கும் இடையிலே அமைந்திருக்கக்கூடிய பெரியார் பாலம், அந்த பெரியார் பாலத்தை உருவாக்கி தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 1971ஆம் ஆண்டு அந்த பாலம் அமைந்திட வேண்டும் என்று அதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் உரிய நிதியை ஒதுக்கி அடிக்கலாட்டு விழாவை நடத்தி சிறப்பு விழா நடைபெறுவதற்கு முன்பு நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டு அதற்கு பின்னால் 77ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பாலத்தின் மீதுதான் நாங்கள் பலம் வந்து இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம், உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட வரலாற்றுக்குரிய நிலையில் அந்த வரலாற்றில் பதிந்திருக்கக்கூடிய அந்த வரலாற்று செய்திகளை சுட்டி காட்டி நான் உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். நேற்றைய தினம் திருவாரூரிலும், அதாவது நாகப்பட்டினம் நாடாளுமன்றத்திலும் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் சந்தித்த நேரத்தில் எப்படிப்பட்ட முகமலர்ச்சியை, அந்த எழுச்சியை நான் மக்களிடத்திலே பார்த்தேனோ அதேபோல் இப்பொழுது பெரம்பலூரில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலும் நான் காணுகிறேன். திமுக கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் பாரிவேந்தரை ஆதரித்து திருச்சி மாவட்டம் முசிறியில் நடைபெற்று வரும் பரப்புரை கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேசிய காட்சிகளை பார்த்தோம். அவர் பேசி முழுவரத்தை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.